தமிழிலிருந்து பிரிந்தது கன்னடம் அப்படின்னு அவர் பேசினார். இது கன்னட அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்கே கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் தான் அவர் நடித்த தக் லைஃப் படம் வெளியிடப்படும், இல்லைன்னா நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் நீதிமன்றம் வரைக்கும்லாம் போயிடுச்சு. நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அப்படிங்கிறார் கமல். இந்த விஷயத்தை வேண்டுமென்றே அரசியல் கட்சிகள் கையில் எடுக்கிறதா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம அரசியல் ஞானம் உள்ளவர்கள் தமிழ் மொழியின் இலக்கியம், கன்னட மொழியின் இலக்கியம், சமஸ்கிருத மொழியின் இலக்கியம் எல்லாம் தெரிந்தவர்கள் நம்ம இந்த சப்ஜெக்ட பேசுறது இல்லை. கர்நாடகாவில் நீங்க எப்படி இப்ப ஆர்சிபி வெற்றி பெற்றவுடன் துணை முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்களோ, அதே போல அந்த துணை முதலமைச்சர் இந்த சப்ஜெக்டை அரசியலாக்க கூடாதுன்னு அறிக்கை விட்டார். ஆனா சீதாராமையா பிஜேபிக்கு ஈக்குவலா கமலஹாசன் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு. ஒரே கட்சி, இரண்டு ஆட்கள், இரண்டு விதமானவர். கொஞ்சம் 20 நாளைக்கு முன்னால அமித்ஷா தமிழகத்திலே என்ன பேசினாருன்னு சொன்னா, எல்லாத்துக்குமான தாய்மொழி, மூல மொழி, ஆண்டவன் மொழி சமஸ்கிருதம், அதிலிருந்து பிறந்தவைதான் அனைத்தும். இது வரலாறா? மோசமானது, வரலாற்றுக்கு புறம்பானது. கன்னடம் தமிழகத்திலிருந்து, தமிழ் மொழியிலிருந்து உருவானது என்பதை அனைத்து மொழி ஆட்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் என்னை விட இந்த மொழி பெரியவர்கள் என்ற அந்த போட்டி மனப்பான்மையில் அந்த பேச்சு இருந்திருக்க கூடாது என்பதுதான் சரி. ஆனா நீங்க எம்புரானுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தவுடன் தயாரிப்பாளர் உட்பட எல்லாரும் போய் எம்புரான்ல இருக்கக்கூடிய நியாயமோ அநியாயமோ ஒரு மன்னிப்பை கேட்டாங்க. உடனே நீதிமன்றம் என்ன செய்யுது? அதில் உள்ள வரலாறை ஆய்வு செய்யணும். நீதிபதியுடைய வேலை என்ன? அதை ஆய்வு செய்து எது உண்மை என்று சொல்வதற்கு பதிலா ஏங்க மன்னிப்பு கேட்டா போதும்னு கேக்குறாங்களே. நான் ராஜவேலுவை அடிச்சுட்டேன்னு வைங்க, அடித்தது தவறு, எந்த அடிப்படையில் தவறு என்று விவாதிக்கப்படுவதற்கு கோர்ட்டுக்கு போறோம். சார் என்ன வேணா அடிச்சுக்கிட்டு சார் அவர் ஒரு தடவை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, ராஜவேல் சார் வாழ்க்கையை ஒரு அடி அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நீதிமன்றம் அல்ல, அவர் பேர் நீதிபதி அல்ல. நம்ம ஜனாதிபதி அம்மா சொன்ன மாதிரி நீதிமன்றங்களை விட காப் பஞ்சாயத்து சிறந்ததுன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. அதே போல மன்னிப்பு என்பது சொல்யூஷன் இல்லை. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, மொழி வரலாற்றில் நான் சொல்வது சரியானது, அதை தவறாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். மன்னிப்பின் மூலம்தான் கர்நாடகாவில் என்னுடைய படம் ஓட வேண்டும் என்று சொன்னால் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. அதனாலதான் அவருடைய இமேஜ் மேல போயிருக்கு.